நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பூசாரி வந்திருந்தார் குறி சொல்கிறவர். அவர் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாப்புல ஒரு மாதிரி பண்ணுவார் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறப்ப அவரோட உடம்புல வந்து அம்மன் வருதாமா. அம்மன் வரதுக்கான அறிகுறிகளினால தான் இப்படி அவர் பண்ணுறாரு. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே. இன்றைய பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு சொல்கிற கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற பூசாரியோட உடம்புல பார்த்தீங்கன்னா செல்லாண்டி அம்மன் இறங்கி நேரடியாக வாக்கு சொல்கிற காட்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நிறைய மக்களும் வெளியூர்லேருந்து தான் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் என்ன கோரிக்கை வச்சுட்டு இந்த அம்மன்ட்ட சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பூசாரியோட உடம்புல அந்த அம்மனே வந்து இறங்கி ஒவ்வொரு குலதெய்வமாக கூப்பிட்டு நீங்கள் வாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தீர்வு சொல்கிறாராமா. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 30 ஆண்டாக இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம்லாம் இருக்கும். நீங்கள் வெளியே வாங்கிட்டு வரல மறந்துட்டீங்க அப்படின்னாலும் இங்கே உள்ள கடை வச்சுருக்காங்க, அங்கே வாங்கலாம். வாங்க அந்த அண்ணன்ட்ட இதை பற்றி என்னன்னு கேட்போம். அண்ணா வணக்கண்ணா. உங்கள் பேர்? என் பேர் பிரவீன்குமார். பிரவீன்குமார். ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் பழம் அதெல்லாம் கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறோம். ஆமாங்கண்ணா. இப்போ இது ஒரு செட்டுனா இது எவ்வளோங்கண்ணா? என்ன ப்ரைஸ்? ஒரு செட்டு 100 ரூபாங்கண்ணா. 100 ரூபாய். 100 ரூபாங்கிற விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ இதை வாங்கிட்டு போய் நம்ம உள்ள என்னென்ன பண்ணுறோம்? ஆனா உள்ள வாங்கிட்டு போய் நம்ம தேங்காய் ஓலை வந்து அங்க உள்ள இருக்கிற பூசாரி அவர்கிட்ட கொடுத்து உடைச்சிங்கன்னா நம்ம அங்க அருள்வாக்கு கேட்கறதுக்கு இது வைக்கிறோங்கண்ணா. அருள்வாக்கு கேட்க வர எல்லாருமே வந்து ஒரு செட்டு வாங்கிட்டு தான் எல்லாமே அவங்க விருப்பங்கண்ணா. நம்ம ஒருத்தர் வாங்கணும்னு கட்டாயப்படுத்துறது அவங்களோட விருப்பங்கண்ணா. அதை வாங்கி அவங்களுக்கு வாங்கி வைக்கிறதுனால வைக்கலாங்கண்ணா, இல்ல பரவாயில்ல அப்படின்னாலும் வைக்கலாங்கண்ணா. ஓகே ஓகே. அவங்களோட விருப்பம் தாங்க. இது ஒரு சீப்பு பழம், 2 எலுமிச்சை பழம், சூடங்கண்ணா, சூடம், பத்தி, தேங்காய் உள்ள கொண்டு சாமிகிட்ட வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அவர்கிட்ட அருள்வாக்கு கேட்கறதுக்கு நம்ம கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்கண்ணா. ஓகேங்க. நம்ம கரெக்டாக கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் போய் சாமி கும்பிட நின்றுட்டு இருந்தாங்க. பூஜை பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பூசாரி வந்திருந்தார் குறி சொல்கிறவர். அவர் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாப்புல ஒரு மாதிரி பண்ணுவார் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறப்ப அவரோட உடம்புல வந்து அம்மன் வருதாமா. அம்மன் வரதுக்கான அறிகுறிகளினால தான் இப்படி அவர் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்டையும் விசாரித்தேன், அங்கேருந்து மக்கள்கிட்டையும் விசாரித்தேன். கடந்த 30 வருஷமாக அம்மன் வரப்போ அவரே அறியாமல் ஒரு செகண்ட் அவரோட உடம்பு இந்த மாதிரி நில தடுமாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பாருங்களேன் மறுபடியும். அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க இந்த கோயிலுக்கு எத்தனை நாளாக்கா வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 20 வருஷமா வந்து 20 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. எந்த ஊருங்கக்கா நீங்க? நாங்க வல்லாகுளத்துப்பாளையம் செல்வநகர்ல. ஓகேங்கக்கா. இப்போ இந்த கோயிலுக்கு நான் வரணும்னா இந்த கோயிலோட கரெக்டான லொகேஷனுங்கக்கா எந்த இடத்துல இந்த கோயில் இருக்கு? கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் ஒண்டியூர் அருகில வேளாங்காட்டு. ஓகே. அந்த இடத்துல கோயில் இப்போ இருக்கு. கோயில் கும்பாபிஷேகம் இப்போதைக்கு பொங்க இருக்கு. ஓகேங்கக்கா. இந்த கோயிலோட சிறப்புனா என்னங்கக்கா? எந்தெந்த நாள் சிறப்பு அது போக சொல்லுவாங்கல்ல, கோயில் எந்தெந்த நேரம் திறந்துருக்கும்? ஏன்னா நீங்க கடந்த 20 வருஷமா வரீங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதை கொஞ்சம் சொல்லுங்கக்கா, மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமைங்க நீங்க காலையில 7 இருந்து 10 மணி வரையில பூசியானதே அருள்வாக்கு சொல்லுவாருங்க, பூசாரி சொல்லுவாரு. ஓகேங்கக்கா. அப்புறம் அமாவாசை பௌர்ணமி வாக்கு சொல்லுவாருங்க. வாக்கு சொல்லுவாரு. அப்பெல்லாம் கொஞ்சம் சிறப்பாவே இருக்கும். சிறப்பாரு கும்பல் வருவாங்க. கும்பல் வருவாங்க. அது போக இந்த கோயில்ல தான் அன்னதானம் அந்த மாதிரி அன்னதானம் கொடுப்பாங்க. ட்ரெயிலையுமே கூட பூசியா அன்னாடு கம்பல்சரி அன்னதானம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகேங்க. இப்ப வந்து நீங்க ஒரு 20 வருஷமா வரேன்னு சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா அது ஏதாவது ஒண்ணு சொல்லலாங்களா? அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், மக்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல. எனக்கு எந்த ஒரு சின்ன எங்க வீட்டுக்காரர் ஒரு ஆட்டோ டிரைவர். ஓகே. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், ஒரு கொலை கேஸ் எது வேணாலும் நடக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் எங்க கேஸ்க்கு முன்னாடி போனாலும் எதுவா இருந்தாலும் ஒரு வெத்தலாவுக்கு வச்சா 101 ரூபா. 101 ரூபா காணிக்க சாமிக்கு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குலதெய்வம் வரணும். ஓகே. நினைச்சபடி சொல்ல முடியாது. அவங்களோட குலதெய்வம் வந்து இறங்கு வாக்கு சொல்லும் போது நம்ம என்ன பிரச்சனை கேட்கறோம், வேண்டுதல் கேட்கறோம். இப்ப இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஒவ்வொரு அவங்க சாமி வரப்ப அவரும் சொல்லி கூப்பிடுவாருங்களா? ஆனா அவங்க குலதெய்வம் வரணும். ஓகே ஓகே ஓகே. வந்தா இந்த குலதெய்வம் கூட உங்க குலதெய்வத்துக்கு கூப்பிட்டா உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்படிங்கும்போது எந்திரிச்சு போய் நின்னோம்னா அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத அவர் சொல்லிடுவார். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத அவர் சொல்லிடுவார். முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனா நம்ம காரியம் ஆயிரும். அது வரையில வந்து வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை 7 வாரமோ 12 வாரமோ வர சொன்னா வரணும். இந்த சாமிக்கு நீ தீவம் போடு அப்படின்னா போய் போடணும். போட்டா கரெக்டா 100க்கு 100% நடக்கும். ஒரு சின்ன டவுட் பாக்குற மக்களுக்கு, இப்ப இந்த ஒரு சில இடத்துல இந்த காசு அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்களுக்கு, அந்த மாதிரி ஏதாவது? அப்படி இல்லைங்க. அப்படி எல்லாம் என்னுடைய காரியம் ஆனா அவியவிலே வேண்டிக்கிறது. ஒரு அன்னதானம் கொடுக்குற, உனக்கு நான் இந்த மணி அடிச்சு போடுறேன், ஒரு மேலதாளம் வாங்கி வைக்கிறேன், அது நம்மளோட விருப்பம். அது என்னை மனசை பொறுத்து. ஓகே ஓகே ஓகே. வேற இன்னொருத்தர் மாதிரி எனக்கு அவ்வளவு கூடு இவ்வளவு கூடு அப்படின்னு ரேட் பேசுற மாதிரி கிடையாது. ஓகே ஓகே. கிடையாது. ஓகேங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா. நம்ம உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா சாமிக்கு கரெக்டா எல்லாம் பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணி முடிச்சோடனே இங்க வர மக்களுக்கும் அந்த பிரசாதத்துல கொஞ்சம் தராங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இங்க பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கலும் தயிரும் தந்துட்டு இருக்காங்க. வாங்க நம்ம சக்கரை பொங்கலும் தயிர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம்.
ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் சாமிக்கு பூஜை பண்ணுறப்ப ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஐட்டம் தான் அவங்க தருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலும் தயிர் சாப்பாடு இருக்குது. நம்ம சக்கரை பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பிஸ்மில்லா. நல்லா இருக்குங்க, சூடாகவே இருக்குது. சக்கரை எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அமாவாசை டைமில் அவங்க சொன்னாங்க, வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நாளில் மட்டும் அன்னதானமே கொஞ்சம் பெரிய லெவலில் நடக்கும் போல். தயிர் சாப்பாடு நல்லா தாளிச்சிருக்காங்க, சூப்பராகவே இருக்குங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்கள் பேருங்கண்ணா? கந்தசாமி. கந்தசாமி, ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம எத்தனை வருஷமாங்கண்ணா இந்த மாதிரி வாக்கு சொல்லிட்டு இருக்கோம் மக்களுக்கு? ஒரு 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகேங்க. நீங்கள் முதல்ல வாக்கு சொல்கிறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்குள்ள சாமி வருதுன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? சின்ன பையன்லேயே ஒரு பதட்டமாக ஒரு நடுக்கமாக இருந்தது. ஓகேங்க. இடையில விட்டுருச்சு. அப்புறம் மேரேஜ் ஆன பிற்பாடு தானாக அருள் வந்து அதே ஆடி அதே சும்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தது. சரி காரியம் ஆச்சு. ஓகேங்க. இப்போ நீங்கள் வாக்கு சொல்கிறப்ப அந்த முள்ளு இது மாதிரி அந்த ஆணி இதா அதில் உட்காந்து சொல்கிறீங்களா? அது ஒன்றும் உங்களை பண்ணாது? ஒன்றும் பண்ணாது. இல்லை, நான் கை வச்சு பார்த்தேன், அது அப்படியே அச்சு பதிது குத்துற மாதிரி இருக்கு, நீங்கள் உட்காந்தே சொல்கிறீங்க. அந்த அம்பாலோட சக்தியில் வந்து அப்படியே ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு. ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து வாக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எதிர்த்தாப்புல வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு முன்னாடி உட்காடுறாங்க, நீங்கள் கண்ணை மூடிட்டு வாக்கு சொல்கிறீங்க. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன கோரிக்கை அம்மன்ட்ட வச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எதை வச்சு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுறீங்க? அந்த அம்பாலோட சக்தியில் சொல்கிறது. அது அந்த அருள் இருக்கும்போது அது அந்த அம்பாலோட சக்தியில் வந்து ஒரு என்ன நடக்குது அப்படின்னு அது காட்டும். ஒரு 5 நிமிஷம் 1 நிமிஷத்துல காட்டிடு. சொல்லிடுங்க. அது நீங்க என்னங்கிறது சொல்லிடுவீங்க, பளிச்சுன்னு சொல்லிடுறீங்க. உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லிடுறீங்க. உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லிடுறீங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி உங்க வந்து நீங்க 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ ஊர்ல இருந்து பலதரப்பட்ட மக்கள் வந்திருப்பாங்க. நீங்க சொல்ற எல்லாமே எல்லாத்துக்கும் நடக்குதுங்களா? எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. எல்லாத்துக்குமே நடக்குது. நம்பி வந்தவங்க அத்தனை பேருக்கு நடந்திருக்கு. அத்தனை பேத்துக்குமே இடையில வராதான் விதி. ஓகே. ஆனா வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க சொல்றது கரெக்டா ஒரு சாரி கூட ஃபெயில் ஆகல. வேணாலும் நான் பாட்டியெல்லாம் ஃபோன் நம்பர் தரேன், கூப்பிட்டு கேட்டு பாருங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு சில பேர் வந்திருப்பாங்க, எனக்கு இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்குன்னு. அது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஒரு சில கேஸ்லாம் நமக்கு மறக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது முக்கியமான நீங்க யாருக்கோ ஒன்று பண்ணது அந்த மாதிரி இருக்குங்களான்னு சொன்னது? என்ன வாக்கு சொன்னது? வாக்கு சொன்னது நிறைய இருக்குது. அதுல ஏதாவது 1 2 சொல்லுங்க. ஒரு பொண்ணு குழந்தை ஊனமா இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது ஆபரேஷன் பண்ணிரு ஆகாது அப்படின்ட்டாங்க. அம்பாளை கேட்க நான் ரெடியான்னு கொடுத்துட்றேன், தானா பிரசவம் ஆயிரு. அந்த குழந்தை ஊனத்தை ரெடி பண்ணி கொடுத்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு தெருக்கூத்து மட்டும் நாடகம் போட்டுருந்தது. அதே மாதிரி சிறப்பாயிருச்சு. நாடகம் தான் போடல, பாட்டி வரல. காரியம். ஆனா வந்து டாக்டர் வந்து ஊனமா தான் பிறக்கும், அதனால ஆபரேஷன் பண்ணி எடுத்தே ஆகணும்னு சொன்னது கண்டிப்பா. நீங்க அம்பாள்கிட்ட வாக்கு கேட்டு அம்பாக்கிட்ட வாக்கு கேட்டாங்க. அந்த என் உடம்புல ஊத்துற பாலை வாங்கி சாப்பிட்டு நீ வைத்த கழிவிடாம சரியாயிரு 7 வாரம் வர சொன்னாங்க. அப்போ கொரோனா வர முடியல. 2 வாரத்தில் நின்றுட்டாங்க. ஆனா பயம் பிறந்திருக்குது. பரமத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்க. பையன் நல்லா இருக்காரு. சரி. வந்தீங்கன்னா பேய கோழி கொண்டு காட்டுறேன். இல்ல பரவாயில்ல. இப்ப நீங்க வந்து அந்த சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப உங்களுக்கு இருந்தாப்புல திடீர்னு நீங்க ஒரு மாதிரி இப்படி பண்றீங்கல்ல, அது என்ன காரணம்? அதோட அந்த அம்மாவோட அருள், அந்த பதட்டம் ஒரு மயக்கம் வந்த கீழே விழுந்துடும். அது மாதிரி நம்ம போல ஒரு பெருமிஷன் இது கிடைக்கும். அவங்களுக்கு அந்த சாமி வர நேரம் அது ஒரு அறிகுறி. இப்ப நீங்க சாமி வந்து சொல்றப்ப மக்கள் கிட்ட என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஒரு அளவுக்கு 90% ஞாபகம் தெரியும். ஒரு நெருப்புல நிற்கும் போது, ஒரு அருவாமலை ஏறும்போது கொஞ்சம் தெரியாது. சொல்லி முடிச்சுட்டு போன பிற்பாடு அந்த ஞாபகம் தெரியும். ஒரு அளவுக்கு என்ன சொல்றீங்க என்னங்கிறது உங்களுக்கு ஞாபகம் தெரியும். அப்பதான் திருப்பி கேட்டாங்கன்னா நம்ம சும்மா இருக்கும்போது பதில் சொல்ல முடியும். ஞாபகப்படுத்திடும். ஓகே. 1 2 மறக்கடிச்சிரு, 1 2 தெரியும். ஓகே. இப்ப இந்த கோயில் வந்து ஆரம்பத்துல இருந்து இங்கதான் இருக்குதுங்களா, இல்ல இது எப்படி இந்த கோயிலோட? இல்ல, இது வேற பக்கம் 10 கிலோமீட்டருக்கு அந்த நோயிலுக்கு பக்கத்துல வல்லாகுளத்துப்பள்ளி மேட்டுக்கடையில வீடு கோயில் ஒன்னா இருந்தது. ஆமா, ஒரு 30 வருஷமா அங்கதான் இருந்தோம். அப்படி வீடு கோயில் ஒன்னா இருக்கிறதுனால 5 சென்ட் இடத்துல கோயில் வீடு இருந்ததுனால அம்பாள் இடத்தினால உத்தரவு கொடுக்கல. இப்ப கொடுத்தது அது இடத்த வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் எல்லாம் கொஞ்சம் வசூல் பண்ணி மக்களை காரிய ஆணைகளை கொஞ்சம் பொருள் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் கடனை வாங்கி போட்டு செஞ்சுட்டீங்க. அவ்வளவுதான். அதனால இந்த கோயில் இப்ப பார்க்க சிறப்பா இருக்கு. ஒவ்வொருத்தவங்க அவங்களோட காணிக்கையின் பேர்ல வந்து என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதாங்க. ஒரு 100 பேர் காய்ச்சினா ஒரு 5 பேர் செய்வான். 100 பேர் வரமாட்டான். 100 பேர் வந்தது இன்னும் 4 கோயில் கட்டியிருக்கு. இப்ப இந்த கோயில விசேஷமான நாள் தாங்க பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, 4 நாள். வெள்ளி திங்கள் நாள், மொத்தம் 10 நாள் மாசத்துல சிறப்பு பூஜை தான். 10 நாள் பூஜை. 10 நாள் மக்கள் வந்தால் சாப்பாடு போட்டுருவோம். ஆனால் பௌர்ணமி அமாவாசை மினிமம் சாப்பாடு
நிரந்தரமாக எத்தனை பேர் எத்தனை பேர் வந்தாலும் அந்த சாப்பாடு எப்படி போடுவோம் அப்படின்னா, திருவிழாவுக்கு வேண்டுதல் அரிசி உணவு போட்டுருவாங்க. அது மிச்சமாகறதை விற்க மாட்டேன், அம்பாளுக்கே போட்டுருவேன். கை செலவுக்கு பத்தாததுக்கு 1 2 நான் அம்பா வர்றதை வச்சு காணிக்கை வச்சு பண்ணி, காணிக்கை வந்து 101 ரூபா தான். முதல்ல 10 தான், 30 வருஷம் 10 இப்போ 101 ரூபா, இவ்வளவுதான். வாக்கு சொன்னா வச்சுட்டு போகலாம், இல்லைன்னா எடுத்துட்டு போகலாம். எடுத்துட்டு போகலாம். ஒரு 3 வாரம் வந்து அருள் வரலைன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். நீங்க எடுத்து கொடுத்துருவீங்க? இல்லை, அவங்களும் எடுத்துட்டு போகலாம், தப்பு இல்லை. ஆமா, ஆனா பணம் இவ்வளவு கூட அவ்வளவு கூட கேட்கக்கூடாது. கேட்டா மனிதனோட தப்பா போயிடும். புரியுது. இல்லைன்னா இப்போ 30 வருஷமா வாக்கு சொல்ல முடியாது. நான் வேலைக்கு போயிருவேன் வாக்கு சொல்லிட்டு. சரி. ஆனா இப்ப வந்து உங்க உடம்புல வந்து அம்மன் வந்து இறங்கி நீங்க வாக்கு சொல்றீங்க. நீங்க அம்மன் ஏதாவது நேர்ல அந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஏதாவது இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நடந்திருக்குங்களா? பாத்திருக்கிறேன். ஆனா அம்பாள்னு தெரியாது. கெனாவில் பாத்திருக்கிறேன், நேச்சரா பாத்திருக்கிறேன், அம்பாள்னு தெரியாது. ஆனா பாத்திருக்கிறேன், பேசியிருக்கேன். அது எப்போன்னா இந்த 10 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பால் வித்துது பாருங்க. லிட்டர் 10 ரூபாய்க்கு. அப்போ மீனசாமி கோயிலுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணணும்னு வேண்டுதல் 30 வருஷமா பண்ணல. இடையில கடையில வாங்கி கொடுறதுக்கு என் மனசு ஏத்துக்கல, கடைப்பால் ஏற்றுக்கல. போய் 3 தடவை போனால் 3 தடவை பால் கிடைக்கல. நான் சரின்ட்டு வந்து குளத்து பக்கத்தில் கோந்திருந்தேன். மதுரை மீனாட்சி கோயிலில் குளத்தில் கோந்திருந்தேன். கூட வந்தவங்க ஒரு 7 8 பேர் போயிருந்தேன். போய் குங்குமம் வாங்கிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு போய் குங்குமம் வாங்கிட்டு வரும்போது திசை மாறி போச்சாங்க. யாரோ கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருந்தது. அந்த கோயில் 4 சுற்றினேன். ஒரு அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து இதெல்லாம் பச்சை புடவை கட்டி எல்லாம் பார்டர் போட்டு கை நம்ம நகை குட்டிக்கலாம் அத்தனை பதக்கஞ்சங்களையும் போட்டுட்டு நல்லா ஒட்டியானமெல்லாம் போட்டு குழந்தைய கையில் இப்படி வச்சுக்கிட்டு அளவு நில்லுங்க அப்படின்னுது. நின்னேன். நான் வந்து எனக்கு 10 ரூபாய்க்கு குழந்தைக்கு பால் வாங்கின பணம் கொடு அப்படின்னுது. இந்த அம்மா போட்டிருக்கிறனாவே 4 5 கிலோ வரும்போது நம்மளே பணம் கேட்குதுன்ட்டு நான் அந்த அம்மா நகையத்தான் பார்த்தேன். இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு நம்மளே கேட்குதானே. ஆனால் மீண்டும் சேர்த்து கேட்குமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 10 கொடுத்து இன்ன வரைக்கும் அவசியம் பண்ணல. 35 வரைக்கும் மேலே போகுது. 10 ரூபா வாங்கிக்கிச்சு நேத்திரவா. ஆனால் சாமின்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பயே கால் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அம்மா என்னை இப்படி பண்ணிட்டேன்னு இருப்பேன். ஆனால் இது யாருக்குமே கிடைக்காத புண்ணியம். எனக்கு தெரியலையே. நான் ஏதோ ஒரு அம்மா குழந்தைய வச்சுட்டு பால் கேட்குன்னு நினச்சேன். அப்புறம் நான் வந்து கிணாவில் சொல்லிடுச்சு, நான் பால் காசு வாங்கிட்டேன் அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது மக்கள் பார்வைக்கு அந்த மாதிரி ஏதாவது தென்படுங்களா? அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா? இங்கே நம்ம கோயிலில் அந்த மாதிரி ஏதாவது சீமை கொஞ்சம் நடந்திருக்குங்களா? இங்கே பூஜை பண்ணும்போது எல்லாத்துக்குமே தெரியாது. வர்றவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியாது. ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஒரு அறிகுறி காட்டும். சரிங்க. அவங்க மனசார நம்பினவங்களுக்கு ஒரு வழிகாட்டு. நேச்சுரலாக வந்து எல்லாத்துக்கும் காட்டாது. எனக்கே சில சமயத்தில் பார்க்க முடியாது. 35 வருஷம் இப்போ 50 வருஷம் 60 வருஷம் ஆக போகுதுங்க. நானே இப்போ தான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை. இதனால் வரைக்கும் நான் பார்க்க முடியல. இப்போ நீங்கள் பழைய கோயில் இருந்தீங்கல்ல? ஆமாம். அந்த கோயில் இருக்கப்போ ஏதாவது அதிசயமா சிறப்பாக ஏதாவது நடந்திருக்குங்களா? கண்டிப்பாக நடந்திருக்குதுங்க. என்ன நடந்திருக்கு? அது அந்த கோயில் வந்து கரூர் மாவட்டம், அரவக்குறிச்சி வட்டம், அத்திப்பாளையம் கிராமம், வல்லாக்குளத்துப்பாளையம். அங்கே வந்து சும்மா ஓடு தான் போட்டு வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சிம்பிளாக ஒரு கொட்டாய் முடிஞ்சு ஓட்டு போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஓட்டில் வேப்ப மரம் தாவு கடந்து சவுண்ட் அடிச்சுட்டே இருந்ததுங்க, காற்றடிச்சு. அதை வெட்டினேன். அந்த மரத்தை தாவை வெட்டும் போது ரத்தமாக ஊறுச்சு. அந்த மரத்துல ரத்தம் வருது. ஆமா, ஒரு தாவை வெட்டினேன். ஓட்டை உடச்சு போட மாட்டேங்குது. தாவை வெட்டினேன், ரத்தமா வந்தது. ஒரு செல்லுலோடு எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் திருவிழா பங்கினிமா சாப்பிட்டுப்போம். அப்போ ஐயர் வச்சு ஓமம் வளர்த்து ஏகசாலை போட்டு பண்ணும்போது டக்குன்னு ஒரு நிமிஷத்துல ஒரு காட்சி அளிச்சுது. அந்த குண்டத்திலேயே அம்மன் மாதிரி அப்படியே காட்சி அளிச்சது. நான் அதை எடுக்கல, ஐயர் எடுத்துட்டாரு. எடுத்து எனக்கு 1 வருஷம் இருந்துச்சு செல்லுக்கு அனுப்புனாரு. அவர் போட்டோ நான் சண்டை கட்டுவேன். ஆனா இப்ப இருக்குதுங்க, செல்லுட்டு இருக்குது. அந்த போட்டோ இப்ப இருக்கு, செல்லுட்டு இருக்குது. அந்த மரத்துல ரத்தம் வந்ததும் இருக்குது. இந்த அம்பாள் நெருப்புல காட்சி ஆச்சுது. அம்பாளாட்டவே இருக்கு. இப்பவே பாருங்க. நான் பாக்குறேன் பாருங்க. வீரமாச்சி மாயவன் புதுசா வந்த மாதிரிப்பா இல்லையா? பெருமாள் கும்பிடுவியா? மாய மதுரை இருக்குதா? கோயில் வேலையாச்சா? குலதெய்வ கோயில் வேலையாச்சா? வேலை ஆரம்பிச்சுட்டாங்களே, நடந்துகிட்டு இருக்குதா? கும்பாசி பிடிச்சதா? மதுரை கோயா? அது முடியுது. பக்கத்துல வேப்பமா இருக்குது ஐயா. நம்ம குலதெய்வ இடத்துல வேப்பமா இருக்குதா? சின்ன ரோடு தார் ரோடு இருக்குதா? அந்த கோயில் விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு 3 பாதை ஒன்னா பிரிக்குதா? 3 ரோடு
டக்கு டக்குன்னு பதில் சொல்லு. ஏன் அதெல்லாம் கேட்கறான்னா 1000 மதுரை இருக்கு, 1000 கல்யா இருக்கு, நம்ம குலதெய்வம் தான் நமக்கு தெரியுதுன்னு அடையாளம் சொல்லு. ஏன்னா பொதுப்படைய மதுரை வீரனா உலகமே 10 பேர் மதுரை வீரன் தான். ஆனா நம்ம குலதெய்வம் தான் ஒரு தெரியணும்ல, அடையாளம் தான் அடையாளம் சொன்னேன். தார் ரோடு பக்கத்துல இருக்கும், கொஞ்சம் கோயில் தாண்டி போனோம்னா ஒரு 3 ரோடு ஒன்னா பெரிய பக்கத்துல ஒரு அம்மா கோயில் இருக்கு. வர வழியில் தாண்டி தான் வரணும். 2 பாதை இருக்குது, இதுலயும் வரலாம் அதுலயும் வரலாம் கோயில் குலதெய்வம். நான் சொல்ல புரியுது இல்லையா? உனக்கு 2 பாதை இருக்கு, இதுலயும் வரலாம் அதுலயும் வரலாம். இதே தெரியும்னா என்ன பண்ணுறது? பரவாயில்ல இடத்த மாற்றி வச்சுட்டியா? எல்லாம் புரிஞ்சுக்கோ. கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ணி நிப்பாட்டி இடம் மாற்றி போனீங்க. மாமனார் மாமியார் எடுத்துக்கிட்டு மாமனார் எடுத்துக்கிட்டியா? திருச்சி வேலை செஞ்சியா? அதில் வடகிழ காலையில் வாசப்படி நான் சொன்ன மாதிரிதான் உங்களோட வீட்டுக்கு இருக்கிறனால உனக்கே தெரியல. என்ன பண்ணிட்டு நான் இங்கிருந்து சொல்றேன். வெயில் வந்து வடக்கு அப்போ வடக்கு முன்னாவும் கிழக்கு முன்னாவும் நடைபெறும். ஆமா, முன்னாடி வீதி இருக்குதா ஐயா? ஆமா. கணவனை கூட்டியாங்களா? சொல்லிட்டு வந்தீங்களா? போயிட்டு ஏன்னா அப்பா இடத்துல இருந்து அப்படின்னா வேலை செஞ்சு போறோம். வீடு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சு போறோன்னு அப்படி இல்லைன்னு இடத்த மாற்றி போயிடணும்னா வேலை செஞ்சு போந்தாலும் கொஞ்சம் வரவு செலவுல கொஞ்சம் தாமதம் ஆகும். ஆரம்பத்தில் படாத பாடு விட்டு இடையில எல்லாருமே இந்த 1.5 வருஷம் ரொம்ப சிரமம். எதை எடுத்தாலும் தடுத்தான் உங்களுக்குடைய பிரச்சனை தான். நானும் சொன்ன பொண்ணுக்கு பிடிக்காது, பொண்ணுக்கு நானுக்கு பிடிக்காது, ஏற்றுக்கு குட்டி அடைவது யாரு பணம் பண்ணுறது. எது செய்ய வேண்டியதுமோ அது செய்யணும்பா. ஒன்றும் இல்லாத ஏதோ பிரச்சனை வந்து பாயிண்ட் இருக்கானா? 2 பொண்ணு ஏதாச்சும் இருந்து குறையாச்சும் 1 மாதம் 2 மாதம். அந்த மூத்த பிள்ளை கிடையாது நல்லா இருக்காளா? மூத்தது படிச்சாலும் நல்லா படிக்கிறாங்க. அந்த மூத்ததுக்கு இடத்து நல்லா படிச்சாலும் நல்லா வாயடியே இருக்கலாம், நல்லா வெட்டோடு திண்டு கேட்கலாம். அந்த இலைகளை போனவங்க இப்போ ஏதாச்சும் இடம் வாங்கினா வண்டி வாங்கினா நகை வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு சின்ன பொருளாவது வாங்கிருக்கோம். யோசித்து பார்த்தா பிரச்சனை. உனக்கு மட்டும் கொஞ்சம் கை நாள் உடம்பு சண்டை பண்ணுது. அது உடம்புல எனக்கு முன்னாட கணக்கு அப்பாவுக்காக தான் வந்து இல்லை வீட்டுக்கு நீ எங்கே போய் கேட்டது கேட்ட அனுபவம் எங்கே போய் வாக்கு கேட்ட அனுபவம். அதனாலதான் நான் சொல்ல புரிஞ்சுக்க முடியும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லி கேட்கக்கூடாது. சொல்லி கேட்டால் என்ன வரைக்கும் சொல்லியே சொன்னாங்க. எதையுமே வந்து அவங்களே கொண்டு நான் கேட்கற சொல்றதை மட்டும் பொய்யா இருந்தா ஏமா போய் சொல்லுங்க. ஆமா இதுல பட்டு இப்படி பண்ண என்ன பண்றது? சரி கேட்கவே தெரியும். ஸோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும். ஸோ தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்டாக பண்ணலாம். நான் அதே மாதிரி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்டாக இவரோட நம்பரையும் நான் பின் பண்ணியிருக்கேன். நான் லொக்கேஷனையும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லொக்கேஷனை தொட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட இந்த இடம் எங்கே இருக்குது என்னென்னு நீங்கள் கேட்டு நீங்கள் வந்துடலாம். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.